லேக் பேர் கொடி லேக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் வந்துடணும். பீச்சில் சூப்பராக வைப் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போகிற இடம் முருடேஸ்வரா டெம்பிள். டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அங்கே ரூம் புக் பண்ணாமல் நாங்கள் பக்கத்தில் போயிட்டு காலையில் கிளம்பலாம் போய் பார்க்கலான்னு. ஹலோ எவ்ரிபடி, இட்ஸ் டே ட்ரிப். டாமி எப்போ கேட்டு தூக்கிட்டு வந்து இப்படிதான் இப்போதான் கேட்டுச்சான். கேளுப்போ டாமி பண்ணு. ஸோ இங்கே வந்து அந்த மேலே அந்த கோபுரம் தான் அட்ராசிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் லேக்கு, அப்புறம் மேலே கோபுரத்துக்கு போயிட்டு அந்த பீச்சில் விளையாடலான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நேற்று நாங்கள் பீச்சுக்கு போனதுனால இங்கே வேண்டாம், சரி கோவில் கோபுரத்தை மட்டும் போய் பார்த்துட்டு உள்ளே இருக்க பிளேசஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். உன் ஃப்ரெண்டு யார் கஷா? ஓகே. ஆனால் உள்ளே இருந்து எங்களை ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ அங்கே ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ்னால நாங்கள் வெளியவே இந்த கார்னர் கிட்ட ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே வந்து அந்த கோபுரம் தான். ஸோ மேலே இருந்து எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கே டிக்கெட் வெளியே கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு நானும் மஞ்சு அப்புறம் தாரா பாப்பாலாம் கிளம்பிட்டோம் மேலே. கோபுரத்துலேருந்து அந்த வியூ பார்க்கவே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த சிவன் ஸ்டாச்சு, அந்த கடல், அந்த வேவ்ஸு செம்மையாக இருந்துச்சு. அந்த கோபுரத்துல இருந்து பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இந்த கோபுரத்துக்கு கீழே இருந்து மேலே ஒரு 20 ருபீஸ் நினைக்கிறேன், 15 or 20 ருபீஸ் டிக்கெட்டு. ஸோ நான் இங்கே வந்து வியூ பார்க்குறதுக்கும் அந்த ட்ரீஸு நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் மஸ்ட் வியூ பிளேசஸ்ங்க, மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் அகெயின் நான் தாரா மேலேருந்து அவங்க அம்மாவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. அக்காவும் அங்கேருந்து கை காமிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ பண்ணி காட்டிட்டு இருந்தோம். அவள் ஃபோனில் வந்து அம்மா இருக்காங்க, வந்துட்டாங்க, அம்மா இங்கே பாருமான்னு கை அசிச்சிட்டு இருந்தா. ஸோ இந்த கடல் அப்புறம் முருடேஸ்வரா கோயில் கோபுரத்துக்கு மேலெல்லாம் இறங்கிட்டு அதுக்கப்புறமா இங்கே பக்கத்தில் இருக்கல சிவன் ஸ்டாச்சு, அது பக்கத்தில் போகலாம். அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இங்கே ஒருத்தி எதுவுமே நடக்காத மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருக்கா பார்த்தீங்களா? இவதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மஞ்சு. என் கூட 23 வருஷமா குப்பை கொட்டுற என்னோட ஒரே ஃப்ரெண்ட், ஃபேமிலி ஃப்ரெண்ட் எல்லாமே. அந்த சாங் கேட்டுட்டே வைப் பண்ணிட்டே நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் போகிற இடம் தான் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட். ஸோ இந்த ரிப்ளிகா நினைக்கிறேன், சாரி, ஆனால் அவங்க அப்படி தான் சொன்னாங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த போட் பிரிட்ஜஸ் இருக்கும், ட்ரீ வாக், அதுதான் நல்லாயிருக்கும் இங்கே ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னாங்க. ஸோ மெயினாக அது நல்லாயிருக்கும் தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். பட் அங்கே மழை வந்த காரணத்தினால நாங்கள் வந்து போட்டிங்கே போயிட்டோம். என்ன எடுக்கிறியா? ஸோ இப்போ எப்போ இங்கே வந்து எடுக்கிறது இல்லை, அந்த சைடு போகிறது இல்லை, இப்படியே எடுக்கிறது.
மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். இப்போ நம்ம போட்டிங் போக போகிறோம். 1.5 மணி நேரம் 1500 ரூபா மட்டும். ஸோ நாங்கள் ஃபேமிலியாக ஒரு போட் எடுத்துக்கிட்டோம். 1500 சொன்னாங்க. ஸோ 1 ஹவர் நினைக்கிறேன். அங்கே நாங்கள் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு நம்ம எங்கே வேணும்னாலும் அவங்க நிறுத்திட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், பார்த்துட்டு மெதுவாகவும் ஸ்லோ பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அழகாக அந்த போட்டில் வந்து முன்னாடி ஏறி உட்காந்துக்கிட்டோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு போக போக. ஸோ அங்கே பேர்ட்ஸு அதெல்லாம் பாப்பாவும் பார்த்து ரசிச்சுட்டே வந்தா. அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோஸ் எங்கே வேணால் நிறுத்தி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நடுவுலேயே போட் அங்கிள் வந்து நிறுத்திட்டு நாங்கள் வந்து தனித்தனியாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் இது தான் ஜோக் ஃபால்ஸ். இங்கே தான் வந்துருந்தோம். இதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுப்பா. அந்த வாட்டர் ஃபால்ஸ் மேலே வந்து கட்டுற சத்தம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு கேட்க. ஸோ இதுதான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் இன் இந்தியா. ஸோ வாட்டர் ஃபால் வந்து 4 செக்மெண்ட்டாக பிரிஞ்சு கொட்டுறதே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப ஒரு மங்கியும் கூட வந்து நின்றுட்டு இருந்துச்சு. அது என்ன கிடைக்கும் பிடிங்கலாம், ஃபோன் எடுக்கலாமா அப்படி பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ அதே சாக்கில் நான் ஒரு வீடியோவும் எடுத்துக்கிட்டேன் அது கூட. ஸோ அவ்வளோதாங்க, நாங்கள் இதை பார்த்துக்கிட்டே கிளம்பிட்டோம். எங்களோட 3 days ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. நாங்கள் போகிற வழியில் சும்மா விடுவோமா, அங்கே போகிற வழியில் ஒரு ஜூ இருந்துச்சுங்க. அதையும் இது மட்டும் ஏன் விடுவானேன்ட்டு நாங்கள் அதையும் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுவும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறமும் போகிற வழியில் என்னென்ன இருக்கோ அது என்ன பார்க்க வச்சு தான் போயிருக்கோம். ஓகே ಮಧ್ಯಂತರ ಸ್ಪಾಟೆಡ್ ನೋಡಿ ಚಿಕ್ಕ தண்ணி குடிக்கிட்டோமா? ನಿವೇದಿತಾ ಅಂತ ನಿವೇದಿತಾ நிவேதிதா பார்க்க மாட்டேங்குது. ஸோ இந்த புலி பேர் நிவேதிக்காங்களாம். காட்டுக்கு ராஜானா ராஜா தாங்க. பாருங்களேன், ராஜா பகவத் மாதிரி உட்காந்துட்டு இருந்துச்சு. கண்டுக்கவே இல்லை. ஏ டாமி, என்ன படுத்துட்ட? அடுத்து காட்டெருமைகள் சரியான நல்ல ஜிம்மு போன மாதிரி நல்லா உடம்பு வளர்த்து வச்சிருந்துச்சு. பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு, பயங்கரமா. அவங்க பார்த்தா பாடி பில்டர் மாதிரி உனக்கு இப்போ ஃபாரஸ்டில் லயன், டைகர், காட்டெருமை, ரெயின்டியர் அந்த மாதிரிலாம் போய் பார்த்துட்டோம். அடுத்து ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே இருக்கிறதுல இந்த சின்ன சின்ன அனிமல்ஸ், க்ரோக்கடைல், அப்புறம் வந்து மங்கீஸு, பீகாக்கு, அந்த மாதிரி நிறைய ஒரு 32 அனிமல்ஸ் அப்படி பார்த்தோம். பார்த்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. ஜார்ஜியா போகிறதுக்கு முன்னாடி இந்த வெக்கேஷன் மெமரி சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். கொள்ள நேரம் திருடவே கூடாது.